ஒன்னா சேர்ந்து செயல்படுறதோட சக்தியை பத்தி சொல்ற ஒரு பழங்கால கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு சின்ன குழு ஒரு பெரிய ஆபத்தை எப்படி ஜெயிச்சுதுன்னு இந்த கதை நமக்கு அழகா சொல்லுது. கதை நடக்கிறது ஒரு காட்டுல. அங்க ஒரு புறா கூட்டம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு ஒரு புத்திசாலி ராஜா இருந்தாரு, பேரு இந்திரபாண்டியர். அவர்தான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு நாள் ஒரு வேட்டைக்காரன் போட்ட தந்திரமான பிளான்ல அவங்க நிம்மதி போச்சு. முதல்ல யாரு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி ஒரு பெரிய வலைய தரையில விரிச்சான். அப்புறம் அந்த வலை மேல புறாக்களுக்கு பிடிச்ச அரிசிய தூவி ஒரு சூப்பரான பொரிய ரெடி பண்ணான். சாப்பாட்டை பார்த்ததும் பசியில இருந்த புறாக்கள் பேராசையோட கீழே இறங்கி வலையில மாட்டிடுச்சுங்க. வேட்டைக்காரன் கிட்ட வர்றத பார்த்து புறாக்கள்லாம் பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுது. ஆனா ராஜாவான இந்திர பாண்டியருக்கு தெரியும், தனித்தனியா முயற்சி பண்ணா வேலைக்காகாதுன்னு. அவர் ஒரு முக்கியமான கட்டளைய போட்டார். அதுதான் அவங்களோட ஒரே நம்பிக்கையா இருந்துச்சு. அவங்களோட விடுதலைக்கான திட்டம் இதுதான். எல்லாரும் சேர்ந்து ஒரே நேரத்துல செயல்படணும். ராஜா சொன்னதை கேட்டு எல்லா புறாக்களும் ஒரே நேரத்துல தன்னோட சிறகுகளை அடிச்சது. அவங்களோட கூட்டு முயற்சியால அந்த கனமான வலைய தூக்கிக்கிட்டு வானத்துல பறந்து போயிட்டாங்க. அவங்கள காப்பாத்தினது தனிப்பட்ட பலம் இல்ல, அவங்களோட ஒற்றுமைதான். இதுதான் நாம கத்துக்க வேண்டிய பாடம். ஒற்றுமையே பலம்ங்கிற அந்த பெரிய தத்துவம். இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, ஒத்துழைப்பு இருந்தா ஒரு குழுவோட பலவீனத்தையே பெரிய பலமா மாத்த முடியும். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில இந்த ஒற்றுமை எங்க பலம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க?